Good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் சமர்ச்சி சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.3ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்ட் LCM and GCD for the following and verify that f of x into g of x equal to LCM into GCD. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னங்க மிஸ் திடீர்னு f of x g of xலாம் சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன மிஸ் பண்ணுறது அப்படின்னா நத்திங் தட்மா. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்களாக்கும் ஃபஸ்ட்டு பார்ட் எப்போவுமே f of xன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் பார்ட் எப்போவுமே g of xன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு இது எப்படி எடுக்கிறோன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு f of x equal to 21x squared y. இதை நம்ம என்ன பண்ணலாம், பிரித்து எழுதலாம்ல, அந்த சம் போட்ட மாதிரி எல்சிஎம் பண்ணுற மாதிரியே 7 3s are 21 into x squared y. ஓகேங்களா? செகண்ட் பார்ட்டு g of x எடுத்துக்கலாம். அது வந்து என்னென்னா 35x y square. இதை பண்ணலாம் 7 5s are 35x y squareன்னு எடுத்துக்கலாம். அடுத்து அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா எல்சிஎம்மும் ஜிசிடியும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜிசிடியை போடுங்க. ஜிசிடி அப்படின்னு என்ன செய்வோம், காமனாக இருக்கிறத முதல் எழுதுவோம். 7 எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் எது சின்னது எக்ஸ், ஒய் ஸ்கொயர்டு ஒயில் எது சின்னது ஒய். நான் ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், we have to find out எல்சிஎம். எல்சிஎம் என்ன செய்வோம், காமனாக இருக்கிற ஃபஸ்ட் எழுதுவோம், அப்புறம் ரிமைனிங் எழுதுவோம். 3 into 5 into பவர் வேரியபிள் என்ன செய்வோம், பவர் வேல்யூ எது ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு எடுத்துக்குவோம். இந்த பவர் வேல்யூ எது ஜாஸ்தியாக இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். இதுதான் நமக்கு பெருசாக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வாண்ட் டு வெரிஃபை தட், வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெரிஃபை என்ன பண்ண சொல்கிறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு இது கிடைக்கிற ஆன்சரும் எல்சிஎம் ஜிசிடி மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு எனக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எழுதுகிறேன். ஸோ நம்ம வாண்ட் டு ப்ரூவ் தட் வெரிஃபை இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. இது தானேப்பா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இது 21x ஸ்கொயர்டு ஒய். ஜி ஆஃப் எக்ஸ்னால் என்னது 35x ஒய் ஸ்கொயர். எல்சிஎம் இங்கே தானே கண்டுபிடிச்சிருக்கிறோம் பாருங்கள். இதை மல்டிப்ளை பண்ணாமல் இருக்குது பாரு. 7 3s are 21, 21 5s are 105x ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ நான் எல்சிஎம் எடுத்து எழுதுகிறேன் 105x ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர். ஜிசிடி எவ்வளோ 7x ஒய். அவ்வளோதான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 21 35 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது, 21 35 735 கிடைக்குது. ஸோ 735 இதை பவர் வேல்யூவை ஆட் பண்ணணும். இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸையும் ஆட் பண்ணால் எக்ஸ் க்யூபு, ஒய்வு ஒய் ஸ்கொயர்டு ஆட் பண்ணால் ஒய் க்யூப். அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்குது 735 எக்ஸ் க்யூபு ஒய் க்யூப் கிடைச்சிருச்சா. ஸோ இட் இஸ் ப்ரூவ்டு, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சாரு. சரியாப்பா. இந்த ஃபர்ஸ்ட் சம் இஸ் ஓவர். ஓகேவாப்பா. Now want to see the second sum. Second sum பாருங்கம்மா, x cube minus 1 into x plus 1. இதைத்தான் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, f of xன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ f of x equal to x cube minus 1 into x plus 1. இதை எப்படி எழுதலாம், a cube minus b cube the formula. ஸோ நமக்கு தெரியும்ல a cube minus b cube ஓட ஃபார்முலா என்னது. ஸோ a cube minus b cube equal to a minus b into a squared plus ab plus b square. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. a cube என்னது x minus 1 into x squared plus x plus 1. ஒன்று என்ன இருக்குது, x plus 1 இருக்குது. அவ்வளோதான். இல்லையாச்சா. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். செகண்ட் பார்ட் என்னது, செகண்ட் பார்ட்டு x cube plus 1 கொடுத்துருக்காங்க. ஸோ g of x equal to x cube plus 1. அவ்வளோதான். இதில் இருக்க இதில் ஒன்றும் இல்லை, a cube plus p cubeன்னு இங்கே ப்ளஸ் போட்டு இங்கே மைனஸ் போட போகிறோம். ஸோ அதே தான். அப்போ x plus 1 x ஸ்கொயர்டு மைனஸ் x plus 1. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, எல்சிஎம் ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஜிசிடி தான் நான் ஃபஸ்ட்டு எடுப்பேன், ஏன்னா அது ஸ்மாலாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது காமனாக இருக்கிறது, இதுக்கும் காமனாக இருக்குது, நான் எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் ஜிசிடி. ஓகேவா. அடுத்து என்ன செய்வோம், எல்சிஎம்னு என்ன செய்வோம், எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக இருக்கிறது எழுதிட்டு ரிமைனிங் என்ன எழுதுவோம், எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அவ்வளோதான். வெளியாச்சுங்களா. ஓகே. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கம்மா, வாண்ட் டு மல்டிப்ளை த வேல்யூ. மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா.
ஸோ விச் ஒன் வெரிஃபிகேஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. இதான் அப்போ நம்மளுது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது எக்ஸ் கியூபு மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1, இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் கியூபு ப்ளஸ் 1. ஓகேவா. எல்சிஎம் என்னது, எல்சிஎம் என்னமோ இங்கே கண்டுபிடிச்சிக்க பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 x squared plus x plus 1 into x squared minus x plus 1. ஓகேங்களா. GCD என்னது இங்கே இருக்கு பாருங்க, x plus 1 x plus 1 எழுதுங்க. இது எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணுறது, இது ரொம்ப அதே தாண்டா. a cube minus b cube தான் ஃபார்முலா எப்படி எழுதுவோம், x minus 1 x squared plus x plus 1 அடுத்து x plus 1 அடுத்து a cube plus b cube எப்படி எழுதுவோம், x plus 1 x squared minus x plus 1. இப்போ இந்த ஆன்சர் கம்பேர் பண்ணுங்கள். x plus 1 இருக்கா, இருக்குது. x minus 1 இருக்கா, இருக்குது. அடுத்து x squared plus x plus 1 இருக்கா, இருக்குது. அடுத்து x squared minus x plus 1 இருக்கா, இருக்குது. x plus 1 இருக்குது. ஸோ ரெண்டு சைடு ஆன்சர் ஈவல் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணோம், ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி முடிச்சிடணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்து பாருமா தேர்ட் சம் போடுறோம். சேம் இதே சம்மு தான், இதே மாடல் தான். ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்ன எடுத்துக்குவோம், எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இதில் வந்து என்ன இருக்குது, எக்ஸ் ஒய் காமனாக இருக்குது. எடுத்துகிட்டு மார்க்கும் இப்போ எக்ஸ் ஒய் காமன் அடிச்சா ரிமைனிங் இதில் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதில் பாருங்கள் எக்ஸும் இதில் வந்து ஒய்யும் இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்து பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய். இதில் ரெண்டுலேயும் எக்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ நான் எக்ஸை மட்டும் காமனாக எடுக்கிறேன். ஸோ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது, எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், நான் எப்போவுமே ஜிசிடி தானே போடுவேன், ஜிசிடி போடு. ஜிசிடினா காமனாக இருக்கிறது, இது ரெண்டும் காமனாக இருக்குது, இது எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்து எல்சிஎம். எல்சிஎம்னா என்ன செய்வோம், காமனாக இருக்கிறது எழுதிட்டு ரிமைனிங்கை எடுத்துடுவோம். ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய். அவ்வளோதான், எடுத்து எழுதியாச்சா. ஓகே. இப்போ வந்து என்ன செய்யலாம், வெரிஃபை பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி போடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இதுதானே, எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய். எல்சிஎம். எல்சிஎம்ன்றது எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஜிசிடி எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே தானேப்பா. அவ்வளோதான், என்ன செய்வோம், ஜஸ்ட் அவ்வளோதான், வேலையை முடிஞ்சு. இதை எடுத்து அப்படியே காமனாக இருக்குது, எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். இதில் என்னென்ன இருக்குது காமனாக, எக்ஸ் ஒய் காமனாக இருக்குது. ஸோ ரிமைனிங் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இல்லை எக்ஸு காமனாக இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய். அவ்வளோதான். இதே தான் இதுலேயும் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய். இது எக்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணி போட்டுருக்கேன், இல்லை மல்டிப்ளை பண்ணாமல் இருக்கும். ஸோ த போத் ஆன்சர் வில் கம் டு சேம். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேவாப்பா.